தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை ரட்சித்தவர், எங்களை மீட்டவர். தாப்பனே, நீரே ஆரம்பம். நீர் ஆரம்பித்ததை முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் பெரியவராக எங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்தி எங்களை வளரச் செய்து எங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக, கனி தருகிற பாத்திரங்களாக நீர் வழி நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம், மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி தெய்வீக சுகம் தேவைப்படுகிற மக்களை நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்களுக்கு உண்டான யாவரையும், தாய் அண்ட் யாவற்றையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய கர்த்தர் சகலத்தையும் ஆரம்பித்தவர். God is the first cause. அவர்தான் ஆரம்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்குது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படி எல்லாம் அவருக்குள், அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. சகலத்தையும் ஆரம்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அதை வாசிக்கிற நல்லது அருமையான வேத பகுதி. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச வேத பகுதியில் இதுவும் ஒன்று. நான் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து போதிக்கும்போது இந்த வேத பகுதியை அடிக்கடி பயன்படுத்துவது வழக்கம். வாசிப்போம். கொலாசியர் 1 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து. இந்த வேத பகுதிக்கு வர காரணம் இருக்குது. ஹல்லேலூயா. மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், அதாவது பிதாவாகிய தேவன் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவருடைய தற்சுரூபமும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி நம் ஆண்டவராகிய இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்குள், அவருக்குள், இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் இயேசுவுக்குள் நிலைநிற்கிறது. இயேசுவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி இயேசுவே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர்,
சகல பரிபூர்ணமும் இயேசுவுக்குள்ளே வாசமாய் இருக்கவும் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசு மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. இங்கே அவருக்குள் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல எல்லாம் நீங்கள் இயேசுன்னு போட்டு வாசிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நல்லா பதியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு ரெண்டு பேருக்குமே இந்த நாமங்கள் பொருந்தும். ரெண்டு பேருமே இந்த நாமத்தினால் வேதத்தில் அழைக்கப்படுறாங்க. ரைட். ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர். ஆரம்பிக்கிறவரும் நம்முடைய தேவன்தான், முடிக்கிறவரும் நம்முடைய தேவன்தான். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் ஆரம்பித்து வைக்கிறார் இங்கே, இல்லையா? ஆரம்பம். ஆதியிலே ஆரம்பித்தவர், துவங்கினவர், ரைட், பிதாவாகிய தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ரைட். நம் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு சிருஷ்டித்தார் என்பதைத்தான் நம்ம இப்போ கொலாசியரில் வாசிக்கிறோம், இல்லையா? அதே போல் கவனிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்திலே கவனிச்சிங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு இப்படி பேச ஆரம்பிக்கிறார். 8 வசனத்தில், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ரைட். நம்ம ஆண்டவராகிய இயேசு யார்? இருக்கிறவர், இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறாரு. இருந்தவர், பாஸ்ட்லேயும் இருந்தார். வருகிறவர், எதிர்காலத்துலேயும் இருப்பார். ரைட். இன்னொரு வகையில் சொல்லணும்னா நித்திய தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ரைட். நம்முடைய தேவன் நித்தியவாசி, இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர். இப்படிப்பட்ட நித்திய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் யாராம்? நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த கடைசி வேதாகமத்தின் இந்த கடைசி புஸ்தகத்தை அவர் போதிக்கும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க. இது கடைசி புஸ்தகம் மட்டுமல்ல, இந்த கடைசி காலங்களை குறித்த புஸ்தகமும் கூட, இல்லையா? அப்போ இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் தன்னை குறித்து பேசும்போது ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த வேதாகமத்தின் இந்த புஸ்தகத்தின் போதனைகளை நமக்கு கொடுக்குறார். ஆரம்பித்த நான், ஆல்ஃபானா ஆரம்பம் இல்லையா, முதல் லெட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் கிரீக், ஒமேகா கடைசி லெட்டர். ஆதியும் ஆரம்பித்தவர், ஆதியில், ரைட், அந்த முடிவு, ரைட். அப்போ கவனிங்க, தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஆரம்பித்த நான் முடிக்க போகிறேன், அது எப்படி முடிய போகுதுன்றதை நான் உனக்கு இங்கே போதிக்கிறேன். ஆதியாகமம் எப்படி ஆரம்பித்ததுன்றத போதனை, வெளிப்படுத்தின சுவிசேஷம் எப்படி முடிய போகிறது என்பதின் போதனை. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆதியில் ஆரம்பித்த நான் இப்போ முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இந்த ஏஜ், ரைட், இந்த டிஸ்பென்சேஷன், இந்த ஏஜை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். ரைட். இந்த யுகத்தை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். அப்போ முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் நான், எப்படி முடிய போகுதுன்றத நான் உனக்கு இங்கே போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதை மைண்டில் வச்சுட்டு வாசிங்க, நல்லாயிருக்கும். ரைட். வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒரு பொக்கிஷமான புஸ்தகம், பயமுறுத்துகிற புஸ்தகம்லாம் கிடையாது, ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. அதனால் நல்லா டைம் எடுத்து நல்லா அழகாக படிங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:5 மற்றும் 6 வசனங்களை வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வருங்காலத்தை குறித்து அங்கே அறிவிக்கிறார் பாருங்கள். புதிய யுகத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. பழைய வானம் பழைய பூமியெல்லாம் அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி அதில் நமக்கு ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறாங்க, இல்லையா? அதனால் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அவரால் முடியும், நமக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். ஒரு காலத்தில் பூமி யாரும் வசிக்க முடியாத இடமா இருந்துச்சு. அதை புதிதாக அப்படியே ரைட் ஜீவனால் நிரப்பி
மனுக்குலத்தை ஆரம்பித்து வச்சவர், ரைட், அதை முடிவுக்கும் கொண்டு வராரு, ரைட். அதனால் நமக்கு தெரியும் அவரால் ஆரம்பிக்கவும் முடியும், முடிக்கவும் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட். அதனால தான் பழைய ஏற்பாடு நீங்கள் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து யூதா புஸ்தகம் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அவரால் ஆரம்பிக்கவும் முடியும், முடிக்கவும் முடியும்னு நமக்கு விளங்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், ரைட். ஆரம்பித்த தேவன், முடித்த தேவன், புதுசாக ஒன்று ஆரம்பிக்க முடியும்னு நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, அதாவது முடிச்சிட்டேன், அந்த அன்னைக்கு ஆரம்பித்ததை இப்போ முடிச்சிட்டேன், இப்போ இன்னொன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ரைட். நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த எதிர்கால நித்தியத்தை குறித்த ஒரு தாகம் நமக்கு இருக்கணும், ரைட். அது எனக்கு வேணும், ரைட். அந்த நித்தியத்தில் நான் இயேசுவோடு கூட இருக்கணும், பிதாவோடு கூட இருக்கணும், ரைட். அவரோடு கூட இணைந்து நான் வாழணும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்கும்போது, ரைட், கர்த்தர் அந்த தாகத்தை தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த நித்தியத்தை குறித்த ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், ரைட். ஆனால் என் மனம் பூரா இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு. இந்த ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணணும், ரைட், என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ரைட். அதனால் இன்றைக்கி கர்த்தர் எனக்கு இது செய்வார், அதை செய்வார், நான் கர்த்தருக்காக இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்போ அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு எண்ணம், நித்தியத்தை குறித்த, அது நித்தியம் தானே, அது எப்படி நடக்கும், ரைட், அதை அப்போ பார்த்துக்கலாம், கர்த்தர் அதை எப்படியும் செய்யத்தான் போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நீ வளர்க்கணும், அதை குறித்த எண்ணங்களை நீ வளர்க்கணும், ரைட். அது முக்கியன்றதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ரைட். ஒரு நாள் நான் வேதாகமத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு இருக்கும்போது, ஆபிரகாம் அந்த காலத்திலே அவர் வாழும்போது நித்தியமான அந்த கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த தேசத்தை, ரைட், அவர் மனதில் வைத்திருந்தார் அப்படின்னு வேதம் போதிக்குது எபிரேயரில், ரைட். அந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனம் மூலமாக தான் கர்த்தர் என் கூட பேசினார், ரைட். பேசி நீ இந்த நித்திய நம்பிக்கையை வளர்க்கணும், இது முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அன்னையிலேருந்து நான் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன், ரைட். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் விருப்பப்படுங்க, ரைட், விரும்புங்க, இதை குறிச்செல்லாம் யோசிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம்லாம் அடிக்கடி வாசிங்க, படிங்க, ரைட். ஊழியக்காரவங்க போதிங்க, இதெல்லாம் நல்லது. அதில் அநேக பொக்கிஷமான காரியங்கள் இருக்குது. அது பயமுறுத்துகிற புஸ்தகம் இல்லை, ஆசீர்வாதத்தின் புஸ்தகம். அதை வாசித்தா ஆசீர்வதிக்கப்படுவோம்னு வேதம் போதிக்குது, அதை கடைப்பிடிச்சா ஆசீர்வதிக்கப்படுவோம்னு வேதம் போதிக்குது. அந்த புஸ்தகத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொதுவாக பைபிளில் எந்த பகுதியை வாசித்து அதை கடைப்பிடிச்சாலும் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ இந்த சத்தியங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். முதல் வசனத்தில் இருந்தே வாசிப்போம். இங்கே நம்ம இந்த 5 வசனங்களில் முதல் வசனத்தை தியானித்தோம், 2வது வசனத்தை தியானித்தோம், 3, 4 ஸ்கிப் பண்ணிவிட்டு 5வது வசனத்துக்கு போனோம் இல்லையா. ஏன்னா இந்த 1, 2, 5 இதெல்லாம் ஒன்றா வருது, அதனால் சேர்த்து தியானிச்சிருவோன்னு சொல்லிவிட்டு அதை செப்பரேட்டாக பண்ணோம். இன்றைக்கி 3ஆவதையும் 4ஆவதையும் வாசிக்க போகிறோம், ரைட். அதை தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்த காரியங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை வாசிப்போம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. கவனிங்க, நம்ம குறிப்பாக இங்கே சால்வேஷன், இந்த கிறிஸ்டியன் வாக், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பம், உலகத்தின் ஆரம்பம், உலகத்தின் முடிவு, புதிய யுகம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. ஏன் அதில் ஒரு பிரின்சிபிள் இருக்குது. ஆரம்பித்தவர் கர்த்தர், முடிக்கப் போகிறவரும் கர்த்தர்.
மனுஷனால் ஆரம்பிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மைண்டில் ஆழமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்க நம்மளால் முடியாது. அவர் தான் ஆரம்பித்தார். அவர் செஞ்ச காரியத்தை நம்மளால் செய்யவே முடியாது. வானத்தையும் பூமியும் மனுஷனால் உருவாக்க முடியுமா? முடியாது. இங்கே இருக்கிற ஜீவன்களெல்லாம் உருவாக்க முடியுமா? மிருகங்கள், செடி கொடிகள், கனிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாது. மிருகங்களை உருவாக்க முடியுமா? முடியாது. நம்மளை நாமே உருவாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. ஆரம்பித்தவர் அவர். புரியுதா? ஆசீர்வதித்தவர் அவர். முடிவுக்கு கொண்டு வரப்போகிறவரும் அவர் தான். நம்மளால் முடிக்க முடியுமா? இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மனிதர்கள், இந்த வாழ்க்கை, இந்த காரியங்கள், இதெல்லாம் நம்மளால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? இந்த முடிவுக்கு கொண்டு வர விதத்தில் பல காரியங்கள் இருக்குது. அழிக்கிறது இல்லை. அழிக்கிறது யாருனாலும் செய்யலாம். குண்டு போடுறான், அட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம், அந்த பாம் இந்த பாம் போட்டு அழிச்சிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையை சொல்ல முடிவு கொண்டு வரதுனா அப்படி இல்லை. முடிவு கொண்டு வரதுனா மனுஷன், அந்த நியாய தீர்ப்பு, மனுஷனுடைய இங்கே அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அந்த முடிவு, இதெல்லாம் நம்மளால் முடியுமா? இங்கே ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம் போடலாம், சரி. இந்த வானத்தில் என்ன பண்ணுறது? அது மொத்தமாக பூமியை சுத்தமாக அழிக்க முடியுமா? நீங்கள் என்ன தான் ஆட்டம் பாம் போட்டாலும், என்ன தான் நியூக்ளியர் பாம் போட்டாலும், இந்த பூமி இங்கே தான் இருக்கும். மனுஷன் வேணால் லட்சக்கணக்கில் சாகலாம், ஆனால் இந்த பூமி இங்கே தான் இருக்கும். புரியுதா? அழலுவிய இந்த உலகத்தில் இருந்த மனிதர்கள், அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய டெஸ்டினி, கர்த்தருடைய விருப்பத்தின் சித்தத்தின்படி வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு மக்கள், அவங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் கரெக்டாக நம்மளால் க்ளோஸ் கொண்டு வர முடியுமா? தீமையானதை செய்தவர்கள், அவங்க செய்ததுக்கான அந்த தண்டனை, இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமா? நம்ம வாழ்கிற காலத்தில் தப்பு பண்ணுறவனை தண்டிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவனெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? பாருங்கள், இப்படி பல கோணங்களில் பார்த்தாலும், எந்த கோணத்தில் பார்த்தாலும் நம்மளால் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஆரம்பித்தவர் தான் முடிவுக்கு கொண்டு வரணும். பாருங்கள், இந்த ஆரம்பித்தவர் முடிவுக்கு கொண்டு வரணும்னா அவருக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவர் நித்திய தேவனாக இருக்கணும், சர்வ வல்லவராக இருக்கணும். இந்த நித்திய தேவன் சர்வ வல்லவரால் தான் ஆரம்பிக்கவும் முடியும், முடிவுக்கு கொண்டு வரவும் முடியும். இன்றைக்கி ஒரு ராஜ்யத்தை ஆரம்பித்தோடனே அவனால் முடிவுக்கு கொண்டு வர முடியுதா? இல்லை. ஆரம்பிக்கிறான், அப்புறம் பொட்டுன்னு போயிடுறான், அப்புறம் வேறு யாராவது அது தொடர்றாங்க, கொஞ்சம் ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு போகுது, அப்புறம் அது காணாமல் போகுது. ஒரு சிலர் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே அது, அவங்க வாழ்க்கையின் காலகட்டங்களே அது முடிஞ்சிருது. ஆனால் நம்முடைய தேவன் நித்திய தேவன், சர்வ வல்லவர். அவரால் ஆரம்பிக்கவும் முடியும், முடிக்கவும் முடியும். அதே போல் பாருங்கள், இந்த உலகம், மனுக்குலம், இதை மட்டும் ஆரம்பித்து கர்த்தர் முடியல. ரட்சிப்பையும் அவர் தான் ஆரம்பிக்கிறார், அவர் தான் முடிவுக்கு கொண்டு வரார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதம் நமக்கு இப்படி போதிக்கிறது. வாசிப்போம். அல்லேலூயா டு ஜீசஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12 முதல் 2 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அது நமக்கு முன்பாக கடந்து போன பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவங்க கவனிங்க, ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்தவர் யார்? இயேசு. அதை முடிவுக்கு கொண்டு போகிறவர் யார்? இயேசு. புரியுதா?
இதை ஒரு பக்கம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயரில், அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை கவனிங்க. எபிரேயர் 7 இங்கே 25ஆம் வசனத்தில் கொஞ்சம் பார்ப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாக இருக்கிறார். இங்கேயும் பார்க்குறோம், 2 காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நித்திய தேவன் இல்லையா, அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர். மற்ற பிரதான ஆசாரியர்கள்லாம் மரித்து போகிற மனிதர்கள். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் நித்திய தேவன் இல்லையா. அவரை குறித்து இங்கே என்ன சொல்லுது? எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்கணும்னா ரட்சிப்பை ஆரம்பிக்கிறதுக்கும் சர்வ வல்லமை தேவை, ரட்சிப்பை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் சர்வ வல்லமை தேவை. அது மட்டுமல்ல, ரட்சிப்பை உண்டாக்குகிறவர் முடிக்கிறவர் நித்திய தேவனாக இருக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, நம்முடைய தேவன் ஆரம்பிக்கிறவர், முடிவுக்கு கொண்டு வருகிறவர். ரெண்டுமே யார் செய்வான்? கர்த்தர் தான். ஆதியில் பாருங்கள், மனுஷன் விழுந்துட்டான், அவனுக்கு அந்த வீழ்ச்சியோட ஃபுல் இம்பேக்ட் அவனுக்கு விளங்கலை. விழுந்துட்டோம்னு தெரியுது, ஏன்னா மகிமை போயிருச்சு. ரைட், மகிமை அவங்கள விட்டு விளங்கிருச்சு, நிர்வாணமாக இருக்கிறான். இப்போ பாவம் செஞ்சிட்டோம், விழுந்துட்டோம்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ரைட், கர்த்தர் வரும்போது அவனே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ரைட் இல்லையா? ஆனால் அதோட ஃபுல் இம்பேக்ட் அவனுக்கு இன்னும் விளங்கலை. விழுந்த அந்த நிலையிலிருந்து எப்படி மீளணுன்றதும் அவனுக்கு தெரியாது. மீளணும் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாது. தன்னால் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது, மீட்க முடியாது அப்படின்றதும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை அப்படின்றதும் தெரியாது. அந்த இரட்சகர் எப்படி ரட்சிப்பார் அப்படின்றதும் அவனுக்கு தெரியாது. ஆதாமுக்கு பேசிக்காக ஒன்றுமே தெரியாது, ரட்சிப்பு மீட்பு இதை குறித்து. அப்படி தெரியாத அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பெண்ணின் வித்தின் மூலமாக நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன் இல்லையா. அங்கே சொல்கிறார், அந்த பெண்ணின் வித்து உன் பிசாசின் தலையை நசுக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். ரைட், ஹல்லேலூயா. அங்கேயே இரட்சகரை வாக்கு பண்ணுகிறார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா வேதம் போதிக்குது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அதே போல் எபேசியர் 1ஆம் அதிகாரம், ரைட், இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் பைபிளில் நிறைய இடங்களில் இது போதிக்கப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, கர்த்தர் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே மனிதர்களை குறித்து திட்டம் போட்டார், இயேசுவை குறித்தும் திட்டம் போட்டார், மீட்பை குறித்தும் திட்டம் போட்டார். நம் ஆண்டவராக இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. புரியுதா? நாமெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ பாருங்கள், இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஆல்ரெடி ஆரம்பித்து வச்சுருந்தார். எப்போ? மனுஷன் உருவாக்குறதுக்கு முன்பாகவே. ஏன்னா மனுஷன் உழுவான்னு அவருக்கு தெரியும். ரைட், அவனுக்கு மீட்பு வேணுன்றதும் தெரியும். அதனால் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் அப்பயே ஆரம்பிச்சிட்டார். உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ரட்சிப்பின் திட்டத்தை ஆரம்பம் பண்ணி வச்சுருந்தார். ரைட், மனுஷன் விழுந்த நிமிஷத்தில் அவனுக்கு வாக்கு கொடுக்குறார், நான் ரட்சகரை அனுப்புவேன். அங்கே மீட்பின் திட்டத்தை மனுஷனுக்கு தெரிகிற விதமாக அங்கே இனிஷியலைஸ் பண்ணுறார். புரியுதா? ஸ்டார்ட் பண்ணுறார் அங்கே. அதுக்கப்புறம் மனுஷனோடு கூட இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆதாம், அப்புறம் ஏனோக்கு, அப்புறம் நோவா, அப்புறம் ஆபிரகாம், ரைட், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் இஸ்ரவேல் தேசம், ரைட், அப்புறம் யூதா கோத்திரம், அப்புறம் தாவீது, அப்புறம் கிறிஸ்து. தாவீதின் வம்சத்தில் கர்த்தர் கிறிஸ்துவை கொண்டு வராரு. அப்புறம் கிறிஸ்து மூலமாக உலகத்திற்கு ரட்சிப்பு. இது எதையுமே மனுஷனால் செய்ய முடியுமா? இப்படி தலைமுறையாக மனிதர்களோடு கூட கிரியை செய்து அந்த ரட்சிப்புக்கான அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா ஒரு மனுஷனால்? இல்லை ஒரு தேசத்தால் அதை செய்ய முடியுமா? தனியாக கர்த்தர் இல்லாமல் முடியாது.
எந்த மனுஷனாலையாவது தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. யாராவது பரலோகத்துக்கு ஏறி போய் கிறிஸ்துவை கீழே கொண்டு வர முடியுமா? முடியாது. அதையும் பிதாவானவர் தான் செஞ்சார். இப்படி சகலத்தையும் ஆரம்பித்தவர் கர்த்தர், முடிவுக்கு கொண்டு வருகிறவரும் கர்த்தர். புரியுதா? உங்கள் ரட்சிப்பின் திட்டத்தை, அதாவது மொத்த மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் தான் திட்டம் போட்டார். கர்த்தர் தான் அதுக்காக இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். கர்த்தர் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி இயேசுவை பூமிக்குள்ள ஒரு கன்னியின் மூலமாக கொண்டு வந்தார். கர்த்தருடைய வல்லமையினால தான் இயேசு ஒரு குற்றமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார். நீங்கள் வேதம் ஒரு அருமையாக இதை போதிக்குது. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். எபிரேயர் 9:12 வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இங்கேயும் பாருங்கள், மனுஷனால் இதை செய்ய முடியாது, இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவர் தான் செஞ்சிருக்கிறார். இதை நான் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. ரைட், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நல்லா விளங்கும். ரைட், 13ஆம் வசனம். அந்தபடியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு எப்படி வாழ்ந்தார். அதாவது மாசு, அழுக்கு, பழுது, குற்றம் எதுவுமே இல்லாமல், எந்த பாவக்கரை, எந்த தீட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஆண்டவராக இயேசுவால் இந்த பூமியில் வாழ முடிஞ்சிச்சு. இந்த அந்தகாரம் நிறைந்த பிசாசு வசிக்கிற, துன்மார்க்கமான மக்கள் வசிக்கிற இந்த பூமியில் எப்படி இயேசுவால் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ முடிஞ்சிச்சு. நித்திய ஆவியினாலே, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, நித்திய ஆவியினாலே. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம் பின்னாடி. அப்போ கவனிங்க, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஆரம்பிக்கிறவர் கர்த்தர், முடிக்கிறவரும் கர்த்தர். நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு ஆரம்பித்தவர் கர்த்தர். அதை வேறு யாராலையும் செய்ய முடியாது, இல்லையா? ஒரு கன்னியின் மூலமாக ஒரு பிள்ளை இந்த பூமிக்கு வரணும்னா மனுஷனால் முடியாது, கர்த்தர் செஞ்சார் அதை. ஹல்லேலூயா. அதே போல் கவனிங்க, இயேசுடைய அந்த வாழ்க்கை, அது மனுஷனுடைய வல்லமையினால் அதை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை, அதன் மூலமாகத்தான் அவரால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சு. அவர் சிலுவையில் நிறைவேற்றின அந்த மீட்பின் கிரியை, அது மனுஷ பலத்தினால் முடியாது, தேவ பலத்தினால தான் ஏசப்பா அதையும் செஞ்சார். அவருடைய உயிர்த்தெழுதல், மரித்த மனுஷன் நிரந்தரமாக நித்தியமாக உயிர்த்தெழ முடியுமா? முடியாது. பிதாவானவர் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி ஆண்டவராக இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். பாருங்க, இந்த ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பித்ததும் கர்த்தர், அதை பல நூற்றாண்டுகளாக, 1000 வருடங்களாக கர்த்தர் தான் அதை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டே வந்து அதை இயேசுவின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வருகிறார். ரட்சிப்பு, நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். ஆரம்பித்தவரும் அவர் தான், நிறைவேற்றி முடித்தவரும் அவர் தான். இப்போ அந்த சுவிசேஷந்தான் நமக்கு அறிவிக்கப்படுகிறது, அந்த சுவிசேஷந்தான் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அதைத்தான் நம்ம கேட்குறோம், அதைத்தான் விசுவாசிக்கிறோம். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்படுறோம். அந்த ரட்சிப்பும் நம்மளால் கொண்டு வர முடியாது,
கர்த்தர் செஞ்சு முடிச்சதை நமக்கு அறிவிக்கிறார், அதை கேட்குறோம். கேட்பதின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக மறுபடியும் பிறக்கிறோம். அந்த மறுபிறப்பு யார் உண்டு பண்ணுறது? கர்த்தர் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பயன்படுத்தி நமக்கு மறுபிறப்பை உண்டு பண்ணுகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார், நம்மை புது சிருஷ்டிகளாக உருவாக்குகிறார். ஆரம்பித்தவர் மறுபடியும் யார்? கர்த்தர். அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவரும் கர்த்தர் மட்டுமே. உங்கள் சொந்த பலத்தினாலெல்லாம் முடியாது, உங்கள் சொந்த கிரியைகள்னாலெல்லாம் முடியாது. ஆவியிலே ஆரம்பித்ததை உங்கள் மாம்சத்தின் மூலமாக உங்களால் நிறைவுக்கு கொண்டு வர முடியாது. தேவ பலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் அவர் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசத்தினாலும் மட்டுமே முடியும். தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவர், அவர் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்கிறார். ஆவியிலே ஆரம்பித்த நீங்களாம் உங்கள் சொந்த பலத்தில் இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்களா உங்கள் சொந்த பலத்தில், உங்கள் மாம்சத்தின் கிரியையினால், உங்கள் மாம்சத்தினால் நீங்கள் இப்போ பூரணராக போகிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கேட்குறாருல, முடியுமா? வாசிப்போம் 3 கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? ஆகுமா? ஆவியானவர் துணை இல்லாமல், ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல், கர்த்தர் மீது விசுவாசம் இல்லாமல் இதை உங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? நீங்கள் இத்தனை புத்தியினாரா? இந்த கேள்விக்கு அர்த்தம் இப்போ வழங்குதா? ஹல்லேலூயா. அதனால் கவனிங்க, உங்கள் ரட்சிப்பு தேவனுடைய கிரியை. தேவன் தான் ஆரம்பித்தார். உங்கள் வாழ்க்கையும் தேவன் ஆரம்பித்தது. சகலத்தையும் ஆரம்பித்தவர் தேவன். சகலத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறவரும் தேவன்தான். உங்களுடைய இந்த விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ பலத்தினால் நடத்தப்பட வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், விசுவாசத்தினால் நடத்தப்பட வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதியில் ஆவியினாலே அப்படின்றதையும் விசுவாசத்தையும் இன்டர்சேஞ்சபிளாக அங்கே பயன்படுத்துகிறார். பாருங்க, ஆல்மோஸ்ட் அப்படி தான் பயன்படுத்துகிறார். விசுவாசத்தின் கேள்வி, ஆவியானவர், ரெண்டு இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்துகிறார். பாருங்க, ஹல்லேலூயா. ஆவியில் நடக்கிறதையும் விசுவாசத்தில் நடக்கிறதையும் அவர் ஈக்குவேட் பண்ணி பேசுகிறார். ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த மெசேஜில் இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பேசுவோம். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் நம்முடைய தேவன். அவர் தான் உங்கள் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அவர் தான் உங்களை மறுபடியும் பிறக்க வைத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார். அவர் தான் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார், உங்களை நித்தியத்திற்குள் கொண்டு செல்வார். புரியுதா? ஹல்லேலூயா. இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும், இதை எப்படி பின்பற்றணும் அப்படின்றதெல்லாம் இந்த அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இந்த என்டையர் நிருபம் அதை குறித்த போதனை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.